கண்டிப்பாக நிகிதா. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை காரணமாக குமரி மாவட்டத்திலும் கடந்த சில நாட்களாக மீண்டும் சாரல் மழை பெய்ய தொடங்கியுள்ளது. நேற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. அதே போல் இன்று காலையிலிருந்து விட்டு மழை பெய்து வருகிறது. நாகர்கோயில் மற்றும் அதன் வட்டார பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. கன்னியாகுமரி, குளச்சல், புதுக்கடை, தேங்காய்பட்டினம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளும், ஆரல்வாய்மொழி, குலசேகரம், தடிக்காரங்கோணம், திருவட்டார், அருமனை, பேச்சிப்பாறை உள்ளிட்ட மலையோர பகுதிகளிலும் நேற்று காலை முதல் இன்று வரை மழை பெய்து வருகிறது. காற்றின் வேகமும் அதிகமாக இருந்து வருகிறது. கடந்த ஜூன் மாத நிலவரப்படி மாவட்டத்தில் 90% இடங்களுக்கு மேல் சமவெளி பகுதிகளில் நல்ல மழை பெய்துள்ளதாக தனியார் வானிலை ஆர்வலர் கூறியுள்ளனர். நாகர்கோயில் செட்டிக்குளம் கலெக்டர் அலுவலக ரோட்டில் பலத்த காற்றால் நேற்று மதியம் மரம் ஒன்று வேரோடு சரிந்து விழுந்தது. இதனால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக எந்தவித சேதமும் ஏற்படவில்லை. அதிகபட்சமாக குளச்சல் பகுதியில் 37.4 மில்லிமீட்டர் மழையும், பாலமூர் பகுதியில் 15.2 மில்லிமீட்டர் மழையும், முள்ளங்கினாவிளை பகுதியில் 14.6 மில்லிமீட்டர் மழையும், மயிலாடி பகுதியில் 13.4 மில்லிமீட்டர் மழையும், மாம்பழத்துறையாறு பகுதியில் 11.2 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் 34.34 அடியாகவும், 77 அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் 67.1 அடியாகவும், சிற்றாறு 1 அணையின் நீர்மட்டம் 13.61 அடியாகவும், சிற்றாறு 2 அணையின் நீர்மட்டம் 13.71 அடியாகவும், பொய்கை அணையின் நீர்மட்டம் 16.1 அடியாகவும், மாம்பழத்துறையாறு அணையின் நீர்மட்டம் 38.71 அடியாகவும் உள்ளது. பேச்சிப்பாறை அணைக்கு 409 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதே போல பெருஞ்சாணி அணைக்கும் 174 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது. விவசாயத்திற்கென பேச்சிப்பாறை அணையிலிருந்து 454 கனஅடி தண்ணீரும், பெருஞ்சாணி அணையிலிருந்து 250 கனஅடி தண்ணீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது நிகிதா.